முதலமைச்சர் குறித்து சர்ச்சையாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஈவினிங் வழக்கம் போல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, முதலமைச்சர் மீது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவர் மீது சர்ச்சையாகவோ அல்லது சர்ச்சைக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலோ, சர்ச்சையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலோ யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது வந்து தவறு தான். அதுக்கான தண்டனைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல யாருமே வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது யாருக்குமே. ஆனால் இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னது எனக்கு நல்லா வாயில வரும் அப்படின்னு சொல்றது கவர்ச்சியாமா. நாங்கள் என்ன அப்படின்னு இடைவெளி விட்டு சொல்றது, உள்ளாடையோட உட்கார வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பெண் அமைச்சர் ஒருத்தரை வந்து மிரட்டுறது, நம்ம வந்து வீடியோவுக்காக உள்ளாடை அப்படின்னு வார்த்தையை டீசெண்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ இப்படியெல்லாம் பேசியவர்கள் மீதும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அல்லது குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செய்திருந்தால் அரசியல் அரங்கத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான முன்னாள் அமைச்சர்கள் யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை மட்டும், குறிப்பாக திமுகவை தேர்தல் களத்தை தாண்டி மற்ற இடங்களில் பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுவது என்பது ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட தெரியாத வெற்று அரசியல் என்பதை தாண்டி வேறொன்றுமில்லை. தேங்க்யூ.